வணக்கம். இன்றைக்கி வந்து புதுசாக வந்து ஒரு வேர்ட் ஒன்று கேள்விப்பட்டேன். அதான் சரி எல்லாத்தையும் அதை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஆஃபபிள். ஆஃபபிளுங்கிறது வந்து என்னென்னா, ஒரு லைக்கபிள், ஈஸியாக அப்ரோச் பண்ணுறவங்க, இவங்கள தான் நம்ம வந்து ஆஃபபிள்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஒரு ஆஃபபிளாக இருக்கிறவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம டெய்லியிலே நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். சில பேரை வந்து நமக்கு பார்த்தாலே அவங்கள்ட்ட போய் பேசணும்னு தோணும். ஏன்னா அவங்க இப்போ அவங்களோட பிஹேவியர் எப்படி, அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்கள போய் நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு பேரியர்லாம் இருக்காது. போய் அவங்கள்ட்ட போய் பேசுவோம், பேசலாங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டே நமக்கு கிடச்சிரும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேயே. இதே நம்ம வந்து சில பேரெல்லாம் பார்த்தோம்னா, அவங்கள வந்து நம்ம பார்க்குறதுக்கே அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறதுக்கே யார்ரா அவரு ரொம்ப உருன்ருக்காரு, இவர் போய் பேசணுமா அப்படின்னு தோணும். அதான் இது மாதிரி ஆஃபபிளாக இருக்கிறதுல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருந்தோம்னா, நமக்கு நிறைய கிடைக்கிறதோட நமக்கு அட்வான்டேஜஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் நிறையாவே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கும் ஒரு சர்வர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, அவர் வந்து ஆஃபபிளாக இல்லை, எப்படி ஒரு ஈஸி அப்ரோச்சபிளாக இல்லை. அவர்கிட்ட போய் நான் ஒரு பொரியல் கேட்குறதுக்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்கலாமா வேணாமான்னு இருந்துச்சு. நான் கேட்டேன். ஆனால் இதே அவர் ஒரு ஆஃபபிளாக இருந்தாருன்னா, ஏன்னா அந்த கடையில் வந்து சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த ஓனர்னு நினைக்கிறேன். இருந்ததுனால இன்னும் ஒரு அப்ரோச்சபிளாக இருந்தாருன்னா, அவர்கிட்ட வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்டர் பண்ணோம். மேபி இப்போ ஒரு ஃப்யூச்சரில் நான் கொடுக்குறதா இருந்தாலும் அவரையும் நான் ஒரு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இவர் ஆஃபபிளாக இல்லாததுனால, இது என் பர்சனல் ஒப்பீனியன், அவரை போய் என்னால் வந்து இதோட எனக்கு ஃப்ரெண்ட்லியான நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இங்கேன்னு மட்டும் கிடையாது, எந்த ஃபீல்டில் போனாலுமே. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அங்கே வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இல்லை, நமக்கு வந்து நம்ம சொல்கிறத ஒன்றுமே கேட்க மாட்டுறாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ கிறுக்கி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்கன்னா, அடுத்தது வந்து அவங்க ஒரு நல்ல டாக்டராக இருந்தாலுமே அவங்க வந்து நமக்கு ஈஸி அப்ரோச்சபிளாக இல்லைன்னா, நம்ம வந்து அந்த டாக்டர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது ஒரு புது டாக்டர்கிட்ட தான் போவோம். மேஜராக சொல்கிறேன். அப்படி எக்ஸப்ஷன் கேஸும் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபபிளாக இருக்கிறதோட வந்து அட்வான்டேஜ். நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நமக்கு வந்து நம்மளோட க்ரோத்துக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆஃபபிளாக இருக்கிறதுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நிறைய பேர் நம்மளை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் கேட்குறது ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து நோ சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அவங்க பவுண்ட்ரி செட் பண்ணலன்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆஃபபிளாக இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த ஆஃபபிளுக்கு ஒரு பவுண்ட்ரியும் வேணும். அந்த பவுண்ட்ரி செட் பண்ணணும்னா இந்த கேரக்டர் வந்து அவங்களோட க்ரோத்துக்கு, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ஸாக வந்து இருக்கும் இது. அதனால் ஆஃபபிளாக இருக்கலாம், ஆனால் ஒரு பவுண்ட்ரியோடு இருப்போம். தேங்க்ஸ்.